கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலேயும் கூட கர்த்தர் நம்மோடு பேசின ஒரு வார்த்தை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் அது யார் என்றால் அது நாம் தான். அதுக்கு கீழே உள்ள 17வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கும் பொழுது தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது பரிசுத்தமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் என்பது நம்முடைய சரீரம், நம்முடைய மாம்சம். அதாவது இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நாம் பரிசுத்தத்தோடு நாம் ஜீவிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தில்